ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இந்த சேனல் வந்து இப்போதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ 3 days மேக்ஸ் ப்ளஸ் வீரே அண்ட் கொரோனா ரெண்டர் லைட்டிங், ஸ்ட்ரக்சரிங், மாடலிங், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஸோ எல்லா டிசைன்ஸும் உங்களுக்காக நான் வந்து சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்கெட்சப்பு வீரே அண்ட் 3 days மேக்ஸ் வீரே, தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணியிருக்கேன், எக்ஸ்டீரியரும் போகுது. ஸோ எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போகுது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் விஷயம் வந்து ஒரு சேனல்ல ஃபுல்லா பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் ஆர்ச் வைஸ் அப்படின்னு நான் குடுத்துருக்கிறேன். ஸோ பிரசாந்த் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது. நான் தான். ஸோ ஆர்ச் வைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிசைனிங் ஓரியன்டடா இருக்கிற ஒரு நேம் தான். ஓகேவா? ஸோ அதனால பிரசாந்த் ஆர்ச் வைஸ்ன்னு நான் குடுத்துருக்கிறேன். ஸோ இதில ஃபுல் அண்ட் ஃபுல் 3 days மேக்ஸ பத்தி மட்டும் தான் நான் போடுவேன். சரியா? ஸோ ஒரு 1000 வீடியோ நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஒரு 1000 டியூட்டோரியல். ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு தெரியாது. ஸோ பட் நான் வந்து கண்டிப்பா ரெகுலரா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா? ஸோ போயிரலாம், கிளாஸுக்கு போயிரலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம 3 days மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் சேனலே ஓப்பன் பண்ணேன். இப்போ டைம் என்ன? ஒரு 4:45 ஆகுதா? ஸோ காலையில ஒரு 10:30 மணிக்கு தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, சேனலே கிரியேட் பண்ணேன் நானு. சரி, ஓகே, பண்ணிட்டு அப்படியே விடக்கூடாதே. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வீடியோ மேக் பண்றேன். சரிங்களா? ஸோ இதில 3 days மேக்ஸ பத்தி அண்ட் அண்ட் அதோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? சரி. ஸோ 3 days மேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, 3 டைமென்ஷனல் ஸ்டூடியோ மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 3 டைமென்ஷனல்னா என்ன? முப்பரிமாணத்த தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, 3Dன்னு சொல்லுவோம். சரியா? முப்பரிமாணம் நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். அதாவது 3 ஆக்சஸ். ஓகேவா? இப்ப 2Dன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸும் ஒய்யும் இருக்கும். 3Dன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸ், ஒய், இசட் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, 3Dன்னு சொல்லுவோம். ஓகேவா? 3 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல், அதாவது எக்ஸ், ஒய், இசட். ஸோ இந்த மாரி 3 டைமென்ஷனல் இருக்கிறனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இத 3DS மேக்ஸ், 3 டைமென்ஷனல் ஸ்டூடியோ மேக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இருக்கீங்க. உங்க ஃபோட்டோ இருக்குது. உங்கள நீங்களே மாடலிங் பண்ணி, உங்கள நீங்களே அனிமேட் பண்ணலாம். ஸோ அந்த மாரிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் 3ds மேக்ஸ். இந்த 3ds மேக்ஸ் பேசிக்கா நீங்க வந்து அதில இருக்கிற டூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது 3D ஆப்ஜெக்ட்ல எல்லாம் பார்க்கும்போது, ஸ்டேர்கேஸ் டிஃபால்ட்டா இருக்கு. விண்டோ டிஃபால்ட்டா இருக்கு. விண்டோ டிஃபால்ட்டா டோர் டிஃபால்ட்டா இருக்கு. ஃபோலியேஜ் டிஃபால்ட்டா இருக்கு. ரெயிலிங்ஸ் டிஃபால்ட்டாவே இருக்கு. ஸோ அப்போ அ இதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3ds மேக்ஸ் அப்படிங்கிறது ஆர்க்கிடெக்சரல் டிசைனர்ஸ்க்காக வந்து செப்பரேட்டா வந்து யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர். சரியா? வேர்ல்டு வைடா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு 3ds மேக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சாஃப்ட்வேர் தான் 3ds மேக்ஸ். இந்த ஸ்கெட்சப் எல்லாம் படிச்சிருப்பேன். ஏன்னா நான் வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னா, இப்போ ஸ்கெட்சப் எல்லாம் படிப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ். படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கம்பெனில வேலை பார்ப்பாங்க. பார்த்துட்டு திரும்ப வருவாங்க 3ds மேக்ஸ் படிக்கிறதுக்கு. சரி. ஏன்னா, அவங்களுக்கு இப்ப ஸ்கெட்சப் வந்து ஏன் படிக்கிறாங்கன்னா, ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லி அது. ஈஸியா இருக்கும். அதோட இன்டர்ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருக்கு. அப்ப ஸ்டூடண்ட் என்ன சொல்லுவாங்க, இது ரொம்ப ஈஸியா இருக்கு" அப்படின்ட்டு அத படிச்சுருவாங்க. ஸோ 3 மேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல சின்னதா டஃப்பா இருக்கும். பட் அது போக போக அதோட வேல்யூ வந்து படிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரியா? ஸோ நான் 8 வருஷம் ஆகுது இந்த ஃபீல்ட்ல இந்த 3 மேக்ஸ யூஸ் பண்ணி. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, எனக்கு ரொம்பவே புடிச்ச சாஃப்ட்வேர் 3 மேக்ஸ் மட்டும் தான். நான் நெறைய சாஃப்ட்வேர் படிச்சு வச்சிருக்கேன். பட் ரொம்பவே எனக்கு வந்து புடிச்சது 3 மேக்ஸ் மட்டும் தான். சரியா? ஸோ அப்ப 3 மேக்ஸ பத்தி உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இன்டீரியர் பண்ணலாம், எக்ஸ்டீரியர் பண்ணலாம், எல்லா மாடலிங்கும் பண்ணலாம். முக்கியமா ஹை குவாலிட்டி ரெண்டர் கிடைக்கும். முக்கியமா என்னது? ஹை குவாலிட்டி ரெண்டர் 3 மேக்ஸ்ல சூப்பரா எடுக்கலாம். ஒரு அழகான சீன் கிரியேட் பண்ணலாம். ஒரு காண்டூரா இருக்கட்டும், ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்கா இருக்கட்டும், ஸோ ஒரு வால்க் த்ரூ, ஒரு கீ ஃப்ரேம் அனிமேஷன், ஸோ இந்த மாரி நெறைய எக்கச்சக்கமான ஒரு பாம்ப பிளாஸ்ட் பண்ணலாம். விண்ட் எஃபெக்ட், ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் 3ds மேக்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோலலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. போக போக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத பத்தி பார்க்கலாம். இப்போ 3ds மேக்ஸோட இன்டர்ஃபேஸ். சரியா? 3ds மேக்ஸோட இன்டர்ஃபேஸ் எங்க இருக்கு அப்படின்னா, 3ds மேக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ 3ds மேக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா இருக்கு. அப்படியே கீழ வந்தீங்கன்னா, 3ds மேக்ஸ் 2021. 3ds மேக்ஸ் 2024 இன்னும் மேபி ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வெப்சைட்ல போய் பார்த்தேன்.
ஸோ அதோட பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் ஆகும் கூடிய சீக்கிரம். ஸோ அதோட ரிவ்யூ கூட நான் வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அப்படியே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க, ஓப்பன் ஆகும். இந்த பார்த்தீங்களா? ஓப்பன் ஆகுதா? ஸோ அழகா ஓப்பன் ஆகும். ஸோ இதில இங்க பார்த்தீங்களா, ஆட்டோடெஸ்க் 3ds மேக்ஸ் 2021. ஆட்டோடெஸ்க்னா என்ன? நம்ம இந்த ஆட்டோகேட்லாம் யூஸ் பண்றோம் பாருங்க. ஆட்டோகேடு அதே மாரி ரிவிட் ஆர்க்கிடெக்சர் சரியா? ஸோ அந்த வரிசையில 3ds மேக்ஸும் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஆட்டோடெஸ்க்கோட ஒரு ப்ராடக்ட். என்ன வெர்ஷன் யூஸ் பண்றேன் அப்டின்னா, 2021 வெர்ஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே. 3ds மேக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அங்க பார்த்தீங்களா, அது இன்டர்ஃபேஸ பார்த்தீங்களா, அந்த டூல்ஸ் எல்லாம் பாருங்க. எவ்வளோ அது பார்க்கவே ஒரு லுக்கா இருக்கு பாருங்களேன். ஸோ நல்ல அழகான ஒரு சாஃப்ட்வேர் 3ds மேக்ஸ். ஓகேவா? நீங்க 3ds மேக்ஸ ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். இந்த பாருங்க. அப்படியே இருக்கும். இதுல வெல்கம் டூ 3ds மேக்ஸ்ன்னு இருக்கு. இந்த வெல்கம் இது வந்து பேர் என்ன அப்படின்னா, வெல்கம் விண்டோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெல்கம் விண்டோ நீங்க வந்து எந்த சாஃப்ட்வேர ஓப்பன் பண்ணாலும் இருக்கும். இப்போ Photoshop எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுலயும் இருக்குது. மாயாவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுலயும் இருக்குது. பிளெண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது அங்கேயும் இருக்குது. சினிமா 4Dல இருக்குது. ஏன் ஆட்டோகேட்ல கூட இருக்குது. ஸோ எல்லா சாஃப்ட்வேர்ஸும் அதோட மேனுஃபேக்சர் கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வெல்கம் விண்டோ குடுப்பாங்க. ஸோ வெல்கம் விண்டோ எதனால குடுக்குறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த பட்டன் எல்லாம் பிரஸ் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் 3ds மேக்ஸ்ல அவங்க எடுத்தது தான். சரியா இங்க பாருங்க. ஸோ இது வந்து ம் ஸோ சின்னதா நேவிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரிலாம் இருக்குன்ட்டு. ஸோ மவுஸ் பட்டன் வியூலாம் இருக்குது. சும்மா வேணும்னா பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து இனிமே ஓப்பன் ஆகக்கூடாது. நான் இனி வந்து 3ds மேக்ஸ வந்து ஓப்பன் பண்ணும்போது, எனக்கு இந்த வெல்கம் விண்டோ வரக்கூடாது அப்புட்ன்னா, இந்த பாருங்க இருக்கு. டிக் மார்க்க ஆஃப் பண்ணிருங்க. வராது. சரியா? நான் இப்ப வந்து இத குளோஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புட்ன்னா, வெல்கம் விண்டோ குளோஸ் ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கும். சரியா? 1, 2, 3, 4. SketchUpல ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். நல்லா பார்த்துருப்பீங்க. SketchUpலாம் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, இங்க ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஆனா, இதுல பார்த்தீங்கன்னா 4 இன்டர்ஃபேஸ் இருக்கு. சரியா? சரி இந்த 4 இன்டர்ஃபேஸ்னா என்ன? ஸோ 1, 2, 3, 4 சரியா? இந்த 4 இன்டர்ஃபேஸையும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ். நான் ஒரு டீபாட் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா? ஓகே. ஸோ நீங்க இந்த 4 விண்டோவ பார்த்தீங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் விண்டோ பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு 3D வியூல இருக்கு. அதாவது நான் ஒரு ஒரு டீ பாட் இது. சரியா? இந்த டீ எல்லாம் ஊத்துவோமே, அந்த ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 3Dல இருக்கு பார்த்தீங்களா? ஒரிஜினலா இருக்கா? ஆனா, இத பார்த்தீங்கன்னா 2Dல இருக்கும். ஸோ த ரீசன் என்ன அப்டின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த 3D அப்படிங்கிறத நாம இதன் மூலமா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது எப்படிங்கிறத நாம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்ப இத வந்து கிளிக் பண்றேன்னா, அங்க பாருங்க இது எல்லாம் சேர்ந்து தான் செலக்ட் ஆகும். இப்ப நான் இத செலக்ட் பண்ணாலும், இதெல்லாம் சேர்ந்து தான் செலக்ட் ஆகும். இங்க இருக்கிறது வேற, இங்க இருக்கிறது வேற, இங்க இருக்கிறது வேற, இங்க இருக்கிற வேற எது கிடையாது. இதுதான் எல்லா இடத்துலயுமே தெரியுது. சரியா? ஓகே. இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, இத லைட்டா செலக்ட் பண்ணேன்னு வைங்க, இதுவும் செலக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஜஸ்ட் நான் மூவ் பண்ணேன்னா, அதுவும் சேர்ந்து தான் மூவ் ஆகும். சரியா? எந்தவித மாற்றமும் இல்ல. ஓகேவா? ஸோ இதன் மூலமா என்ன நடக்குது அப்டின்னா, இந்த பாருங்க. இது வந்து 3D வியூ. இது இதோட ஃப்ரண்ட் வியூ. இது இதோட டாப் வியூ. இங்க பார்த்தீங்களா? டாப்ல இருக்கா? இது இதோட லெஃப்ட் வியூ. ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? அதாவது டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் வியூ, பெர்ஸ்பெக்டிவ் வியூ. சரிங்க. டாப்ன்னு சொன்னீங்க. பாட்டம காணல. ஃப்ரண்ட்ன்னு சொன்னீங்க. பேக்க காணல. லெஃப்ட்ன்னு சொன்னீங்க. ரைட்ட காணல. கரெக்ட்டா? 3 வியூ இருக்கு. 3க்கு ஆப்போசிட்டா இன்னொரு வியூ கண்டிப்பா இருக்கணுமா? இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஸோ, அப்ப டாப் வியூன்னு ஒண்ணு இருக்குன்னா, அதுல பாட்டம்ன்னு ஒண்ணு கண்டிப்பா இருந்து தான் ஆகணும். ஸோ, அப்ப அந்த பாட்டம் எப்படி எடுக்கலாம்னா, இந்த பாருங்க. டாப்ப கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாட்டம். இத பார்த்தீங்களா? பாட்டம் வந்துருச்சா? இது பாட்டம் வியூ. இப்ப திரும்ப நான் எனக்கு டாப் வியூ வேணும்னா, டாப் வியூக்கு போயிரலாம். இங்க பார்த்தீங்களா? டாப் வியூ வந்துருச்சு. இப்ப ஃப்ரண்ட்ன்னு இருக்கு. ஸோ, ஃப்ரண்ட் இருக்குது. ஆனா பேக் இல்ல. அப்ப கிளிக் பண்ணீங்கன்னா, பேக் வந்துருச்சா? ஸோ, லெஃப்ட் இருக்கு. ரைட் இல்ல. அப்ப செலக்ட் பண்ணுங்க. ரைட்டுக்கு வந்துருங்க. இது முடிஞ்சுச்சா? ஸோ இந்த மாரி தான் என்ன ஆகுது அப்புட்ன்னா, வியூஸ வந்து நம்ம மாத்தி மாத்தி பண்ணணும். சரியா? சில பேர் 2 வியூல வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் 3 வியூல வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. நான் 4 வியூல வச்சு தான் ஒர்க் பண்ணுவேன். சரியா? ஸோ அவங்கவங்க கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாரி அவங்க என்ன பண்ணலாம்னா, தாராளமா ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாரி தான் இருக்கும். இப்போ இது வந்து எனக்கு டாப் வியூ. அப்போ ஒரு ஒரு டவுட் வரும். டாப் வியூ அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் டாப்பான இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்ல தான் இருக்கணுமா? ஏன் இங்க இருக்கக்கூடாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே செய்யாது. கண்டிப்பா இருக்கலாம். இங்கேயும் டாப் வச்சுக்கலாம். அதுக்காக 2 இடத்துலயும் டாப்ப வச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இங்க நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃப்ரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா?
ஸோ இங்க ரைட் இருக்குது. ஏன் எனக்கு இங்க ரைட் இருக்கக்கூடாதா? இல்லன்னா இங்க ரைட் இருக்கக்கூடாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையவே செய்யாது. இங்கே நீங்க என்ன பண்ணலாம்னா, ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஃப்ரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, கீழ என் நம்பர் ஓடும். கால் பண்ணி கேளுங்க. சரியா? உங்களுக்கு நான் வந்து சொல்லி தரேன். 3 டேஸ் மேக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா, எவன் காலையும் பிடிச்சு நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சரியா? உங்களுக்குன்னு ஒரு வேர்ல்ட நீங்களே வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். அதுக்காக படிச்சா மட்டும் போதாது. கொஞ்சம் வொர்க் அவுட் எல்லாம் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்க போடணும். சரியா? போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இந்த ஒரு சாஃப்ட்வேரே போதும். இந்த 3 டேஸ் மேக்ஸ், வீரே, ஃபோட்டோஷாப் இவ்வளோ இருந்துச்சுனாலே வேற லெவல்ல வந்துடலாம். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது வந்து 3Dல இருக்கு. சரி. இது வந்து 2Dல இருக்கு. அத நீங்க எக்ஸ்ப்ளைனும் பண்ணீங்க. என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா, டாப்பு, இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து லெஃப்ட். கரெக்ட்டா? ஸோ டாப்பு இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டும் இருக்குது. டாப்போட ஷார்ட்கட் T அப்படின்னும், ஃப்ரண்டோட ஷார்ட்கட் F அப்படின்னும், லெஃப்ட்டோட ஷார்ட்கட் L அப்படின்னு இருக்குது. டாப்போட ஷார்ட்கட் T இருக்குது. ஆனா பாட்டமோட ஷார்ட்கட் Bன்னு நினைச்சு B தட்டிடாதீங்க. ஏன்னா இங்க ஷார்ட்கட் கிடையாது. வேணும்னா கிரியேட் பண்ணலாம். சரியா? அது ஹாட் கீஸ் இருக்கு. நான் தனியா உங்களுக்கு எடுக்கிறேன். சரியா? அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூன்னு இருக்குது. ஆனா பேக் வியூ காணலையே அப்படின்னு திரும்ப B தட்டினீங்கன்னா வராது. ஏன்னா இங்க ஷார்ட்கட் இல்ல. இந்த பார்த்தீங்களா? கிடையாது. அதே மாதிரி தான் லெஃப்ட்டுக்கு L இருக்குன்ட்டு நீங்க வந்து ரைட்டுக்கு R பிடிச்சி தட்டிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சா? R தட்டினீங்கன்னா ஸ்கேல்னு அர்த்தம். சரியா? அதெல்லாம் அப்புறமா சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரிங்க சார். நீங்க வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே. ஆனா எனக்கு வந்து 3D வியூ இங்க இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. சரியா? நான் வந்து எனக்கு வந்து இப்போ இந்த லெஃப்ட் வியூ அப்படிங்கிறது எனக்கு 3Dயா வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்ட்டா F3ய பிரஸ் பண்ணி விட்டுருங்க. F3 அதோட ஷார்ட்கட். சரியா? 3 டேஸ் மேக்ஸ் புக்கோ இல்லைன்னா ஷார்ட்கட் கீஸ் ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு குடுக்குறேன். வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பரும் கீழ தான் போயிட்டு என்ன மெசேஜ் பண்ணுங்க. சரியா? நான் உங்களுக்கு குடுக்குறேன். F3 ஓகேவா? அதாவது வயர் ஃப்ரேம் டூ ஷேடிங் மோடுக்கு போகும். இங்க பாருங்க. இங்க வயர் ஃப்ரேம்ன்னு இருக்கா? இங்க வயர் ஃப்ரேம்ன்னு இருக்கா? இங்க வயர் ஃப்ரேம்ன்னு இருக்கா? ஆனா இங்க மட்டும் டிஃபால்ட் ஷேடிங்கா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, F3ய பிரஸ் பண்றேன் பாருங்க. டிஃபால்ட் ஷேடிங் வந்துருச்சா? இங்க F3 பிரஸ் பண்றேன் பாருங்க. டிஃபால்ட் ஷேடிங் வந்துருச்சா? இங்க F3 பிரஸ் பண்றேன் பாருங்க. டிஃபால்ட் ஷேடிங் வந்துருச்சா? இப்ப 4 வியூலயும் 3D வியூவா தான் இருக்குது. சரியா? மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ 2 வியூ 3Dல வச்சு பண்ணுவாங்க. ஒண்ணு கேமரா வியூ. வீரே கேமரா போகும்போது அத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஒண்ணு கேமரா வியூ, இன்னொன்னு வொர்க்கிங் வியூ. சரியா? இன்டராக்டிவ் ரெண்டர் போடும்போது அது வந்து யூஸ் ஆகும். அது இப்போதைக்கு தேவையில்ல. ஃபியூச்சர்ல பண்ணலாம். ஓகேவா? அதாவது 4 வியூவே நீங்க 3Dயா மாத்தலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 2Dயா இருந்த இதெல்லாம் 3Dயா மாத்திட்டீங்க. இப்ப 3Dயா ஒரு விஷயம் இருக்குது. இத எப்படி நீங்க 2Dயா மாத்துவீங்க? ஆல்ரெடி சொல்லி தந்தேன். வயர் ஃப்ரேம் டூ டிஃபால்ட் ஷேடிங் F3ன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? அதே மாரி தான் டிஃபால்ட் ஷேடிங் டூ வயர் ஃப்ரேமு F3. இத பார்த்தீங்களா? வந்துருச்சா? வயர் ஃப்ரேம் மோடு வந்துருச்சா? இப்ப நான் இத ஃப்ரண்ட்ல வச்சேன்னா இங்க ஃப்ரண்ட் வியூ. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாரி தான் என்ன ஆகுது அப்டின்னா, இந்த 3 டேஸ் மேக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? உங்களுக்கு F3 எல்லாம் பிரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அன்ஈஸியா இருக்கு அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் இந்த பாருங்க இருக்கு டிஃபால்ட் ஷேடிங்ல போய் வந்து வயர் ஃப்ரேம் ஓவர்ரேட்ன்னு குடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இங்க வயர் ஃப்ரேம் தானங்க இருக்குது. அப்புறம் எப்படி அது இங்க வயர் ஃப்ரேம் ஓவர்ரைட்ன்னு வந்துச்சுன்னா, ஸோ ரொம்ப பெருசா இருக்கனால அதுக்கு கொஞ்சம் கம்மியா ஷார்ட்டா குடுத்துருக்காங்க. சரியா? பயப்பட வேண்டாம். வயர் ஃப்ரேம் ஓவர்ரைட். சரியா? அதே மாரி இங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, வயர் ஃப்ரேம் ஓவர்ரைட் குடுத்துக்கலாம். இங்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, வயர் ஃப்ரேம் ஓவர்ரைட் தாராளமா குடுத்துக்கலாம். இப்போ இன்டர்ஃபேஸ்ல எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட இன்டர்ஃபேஸ் என்னென்ன பண்ணுது, அத எப்படி 2Dல இருந்து 3Dக்கு சேஞ்ச் பண்ணலாம், 3Dல இருந்து 2Dக்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த வீடியோல இது ஓகே. இனி நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதோட இன்டர்ஃபேஸ சேஞ்ச் பண்ற மெத்தட்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, சொல்லி தரப்போறேன். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு, நான் டீச் பண்ணது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, தாராளமா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரியா? ஸோ புது சேனல். ஸோ நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து அடிக்கடி வீடியோ குடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே. தேங்க் யூ. பாய்.